வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை படிப்பிற்காக மொத்த இடங்களில் சுமார் 70.2% இடங்கள் தற்போது நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமர் கோவில் அறக்கட்டளை செயலாளராக RSS பிரமுகர் ஜெகதீஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹600 அதிகரித்து ஒரு சவரன் ₹1,05,840 ஒரு கிராம் ₹13,230 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹235 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் தனியார் சுயநிதி மருத்துவ மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகள் இடையிலான இடப்பங்கீடு குறித்து நேற்று 2ஆம் கட்ட ஆலோசனை நடைபெற்றது. மைசூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் 3845 புதிய மருந்துகளுக்கு NPPA விலைகளை நிர்ணயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் 101 அடி உயர மெட்ரோ மேம்பால பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கர்நாடகா சுங்கச்சாவடிகளில் 3 ஆண்டுகளில் 4884 புகார்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். ஒருநாள் பேட்டர் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 கிரிக்கெட் வீரராக சுப்மன் கில் அவர்கள் முன்னேறியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. மதுரை அழகர் சுவாமி கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் நடை திறக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்ற வழக்கில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தனது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் MLAக்களிடம் வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி விளக்கம் கேட்கப்படும் என்று சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளேன் என்று கர்நாடக முதல்வர் TK சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டீலர்கள் 400 டன் சர்க்கரை மட்டுமே இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் 100 கோடி மற்றும் அதற்கு மேல் வருமானம் ஈட்டி வருமான வரி தாக்கல் செய்துள்ள தனிநபர்களின் எண்ணிக்கை 576ஆக உயர்ந்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான 5 இடங்களில் ஒரே நேரங்களில் விஜிலன்ஸ் ரெய்டு மேற்கொண்டுள்ளது. அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. திமுக MLAக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். சமீப காலமாக இஸ்ரோவிலிருந்து பல விஞ்ஞானிகள் வெளியேறி வருவதால் ராஜினாமா மற்றும் VRS தொடர்பான விதிமுறைகளை விண்வெளித்துறை கடுமையாக்கியுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் விசா விலக்கு அளிக்கும் திட்டத்திற்கு தாய்லாந்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையில் 2 புதிய IAS பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. உலகின் வனப்பகுதிகளில் வாழும் புலிகளில் சுமார் 70% இந்தியாவில் வசிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான PF டெபாசிட்டுகளுக்கு 8.25% வட்டியை ஊழியர்களின் கணக்குகளில் மத்திய அரசு வரவு வைக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் ரேஷன் கடைகளில் முகத்தை ஸ்கேன் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வெங்கடரமணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்க ரஷ்யா தனது செயற்கைக்கோள் தரவுகளை ஈரானுக்கு வழங்கி வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னை ஓவியர் டிரான்ஸ்கி மருது அவர்களுக்கு முத்துலிங்கம் இயல் விருது அறிவிக்கப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் பரிந்துரையை ஏற்று சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை தலா 100 கோடி ரூபாய்க்கான பிளாஸ்டிக் கரன்சி நோட்டுகளாக வெளியிட ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். கேரளத்தில் பருவமழை மீண்டும் தீவிரமடைகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளில் பயணிகள் அதிக சத்தத்துடன் செல்போன் ஸ்பீக்கர்களை பயன்படுத்தி ரீல்ஸ் வீடியோக்கள் பார்ப்பதற்கு, பாடல்கள் கேட்பதற்கும் தமிழக போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. சாண்ட், ஜல்லிக்கற்கள், கருங்கல் உள்ளிட்ட கனிமங்களை தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு இடைக்கால தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்படுவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 5 முறை உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் உலக செஸ் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடிவு செய்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. IIM உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களில் MBA படிப்பதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் நச்சுக்கழிவு நீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கலப்பதால் அதன் இயற்கை சூழலும் நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் தொடர் நாயகன் விருது வென்றதன் மூலம் 15 வயதான இந்திய வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் உலக சாதனை படைத்துள்ளார். திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இறந்தோர் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கிய ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்க்கரை தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியான நிலையில் ஆலைகளில் நேரடி ஆய்வு மேற்கொள்ள ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 31ஆம் தேதி முதல் கறிக்கோழி விற்பனை செய்யப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு கோழி வணிகர் சங்கம் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.